வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செங்கரும்பு சாகுபடி குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் நாகேஸ்வரி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா குன்னூர் அஞ்சல் வீரபொம்மி நாயக்கனூர் கிராம விவசாயி என் சதீஷ்குமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிறுதானியங்கள் பதப்படுத்துதல் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உணவு பதப்படுத்துதல் பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சுதா தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வழக்கமான வெற்றிடங்களில் ஆடு வளர்ப்பதை விட பரண்மேல் ஆடு வளர்ப்பு பல்வேறு வகைகளில் சிறந்ததாகும். இதற்கான பயிற்சிகள் அந்தந்த பகுதி உழவர் பயிற்சி மையங்களில் தரப்படுகின்றன. தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தில் பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பில் பயிற்சி பெற்று தற்போது இதில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா குன்னூர் அஞ்சல் வீரபொம்மி நாயக்கனூர் கிராம முன்னோடி விவசாயி என் சதீஷ்குமார் அவர்களிடம் பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு பற்றி கேட்டபோது, நாங்கள் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அந்த ஆட்டு பண்ணையை. எங்களுக்கு இங்கே மொத்தம் 10 ஏக்கர் நிலம் இருக்குது. இதில் நாங்கள் ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறது நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கொட்டில் முறையெல்லாம் கிடையாது. நாங்கள் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம இதில் போய் பார்க்கும்போது அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ஒரு பண்ணை எப்படி அமைக்கணும், ஷெட் எப்படி அமைக்கணும் எல்லாம் அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பிகினிங்கில் 15 ஆடோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 2 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு 80 ஆடு கிட்ட டெவலப் ஆயிடுச்சு. விற்பனை என்றைக்குமே ஆடை பொறுத்த லெவலில் ஒரு ஏடிஎம் தான். நம்ம பணம் என்றைக்குமே நம்ம கையில் இருக்கும், அவ்வளோதான். நம்ம உங்களுக்கு பணம் நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே நீங்கள் ஒரு ஆடை சேல் பண்ணிவிட்டு உங்கள் பணம் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அதுதான் அதோட ஒரு சூட்சமாக இந்த பண்ணையில் தான். மெயினாக விற்பனை அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. என்றைக்குமே ஆடு பொறுத்தளவில் அவங்களே நம்ம பண்ணையிலே வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நம்மளாக தேடி போய் மார்க்கெட்டை தேடி போய் நம்ம சேல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இதில் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆட்டு பண்ணையை பொறுத்தளவில் சும்மா பணம் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட
நம்மளே அதை டெக்னிக்ஸ் தெரியாட்டி இதை பண்ணையில் வந்து சக்சீட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு ஆடையும் நம்ம எப்படி வீட்டில் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி கவனித்தா தான் இதை நம்ம வந்து ஃபர்தராக நம்ம சக்சீட் பண்ண முடியும். இப்போ இந்த ஷெட்டை பொறுத்த லெவலில் நாங்கள் அமைச்சது வந்து 60 அடி நீளம் 10 அடி அகலம். இந்த ஷெட்டு ஹைட்டு வந்து 4 அடி ஹைட்டில் இருக்குது ஷெட்டு. இதில் புழுக்க அது விழுகும்போது பூராமே கீழே போயிடும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் வச்சுருந்தீங்க தோட்டத்தில் உங்கள் செடிகளுக்கு ஃபுல்லாக அதை உரமாக போட்டுடலாம். ஒன்று. ரெண்டாவது, இதில் நீங்கள் ஷெட்டு அமைக்கும் போது நல்லா காற்றோட்டமாக அமைக்கணும். 2 பக்கமும் வலை போட்டு காற்றோட்டமாக அமைச்சாதான் அது ஆடுகளுக்கு வந்து அந்த காற்றோட்டம் கிடச்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது நாங்கள் வச்சுருக்கிறது வந்து செமி கிரேசிங் தான். பாதி நேரம் மேய்ச்சலுக்கு போகும், மிச்சம் வந்து ஸ்டால் ஃபீடு கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இங்கே செட்டப் வச்சுருக்கோம் நாங்கள். இதில் எங்கிட்ட மேஜராக இருக்கிறது வந்து கன்னி ஆடு தான் இருக்குது. மற்ற தலைச்சேரி இதெல்லாம் சும்மா தலைச்சேரி ஆடு இருந்தது, ஆனால் இப்போ கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஜமுனாபாரியும் இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் நாட்டாடு மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மாற்றிட்டோம் செட்டப் ஃபுல்லாக. இங்கே இருக்கிறது வந்து வெறும் நாட்டாடு மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது குட்டி வளர்ப்பு தான். பெரிய ஆடு வந்து மேஜர் அட்டாக் எதுவுமே வராது. ஆனால் அந்த குட்டிகள் வந்து ஃபஸ்ட்டு 6 months வந்து ரொம்ப கவனமாக கேர் பண்ணணும். ஒரு குட்டி பிறந்து ஒரு 1 வீக்லேயே வந்து நீங்கள் டிவார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். குடல் புழு நீக்கங்கள் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் தான் அந்த குட்டிகள் வந்து சர்வைவ் ஆகும். மெயினாக ஆடுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துறது என்னென்னா, உங்களுக்கு இந்த சடன் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ பனியும் வெயிலும் அந்த சேர்ற சமயம் தான் உங்களுக்கு மார்ட்டாலிட்டி அதிகமாகும். அந்த சமயம் வந்து நீங்கள் கொஞ்சம் தடுப்புகள், பனி அட்டாக் பண்ணாமல் இருக்க தடுப்புகள் கட்டுறது. அதே மாதிரி கிரேசிங்க்கு அனுப்புகிறதா இருந்தால் ஏர்லி மார்னிங் போயிட்டு அந்த வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 11-12 மணிக்குள்ளே ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடணும். வந்துட்டோம்னா கொஞ்சம் அந்த மார்ட்டாலிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய அந்த நீர் வந்து என்றைக்குமே கொஞ்சம் டெய்லி சுத்தமான தண்ணி தான் வைக்கணும். முதல்ல வெறும் தண்ணியை குடிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த மாவு சத்துக்கள் எது தேவையோ அது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து வெந்தயத்தை வந்து மொதல் நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை 100 கிராம் வெந்தயத்தை ஆட்டி மறுநாள் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஃபீடிங்கில் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் குளிர்ச்சியை உண்டாக்கும். இதுதான் நாங்கள் பண்ணுற மெயின் டெக்னிக்ஸ். இதுதான் இந்த வெயில் இதில். அப்புறம் வந்து சாரவங்க அட்வைஸ் பிரகாரம் நாங்கள் அந்த பிபிஆர் இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் அந்த ரொட்டேஷனாக அது போட்டுகிட்டே வந்துடுவோம். வேறு எந்த இதுவும் மெயின்டெனன்ஸ் வராது. மேலும் விவரம் பெற விவசாயி என் சதீஷ்குமார் அவர்களை 0945-028-038 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தானியங்களை பதப்படுத்துதல் மிக முக்கியமான வேலையாகும். அப்போதுதான் நல்ல விலை கிடைக்கும் சமயத்தில் அதிக லாபத்திற்கு விற்று வருமானம் ஈட்டலாம். ஆகவே சிறுதானியங்களை பதப்படுத்துதல் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உணவு பதப்படுத்துதல் பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. சுதா தரும் விளக்கம். சிறுதானியங்கள் வந்து நிறைய சத்து நிறைந்ததாக இருந்தாலும் அதை பயன்படுத்தாததற்கு முக்கியமான காரணம் வந்து அதை பற்றிய பதப்படுத்துகிற முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வந்து மக்களை சரியாக வந்தடையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அரிசி மற்றும் கோதுமையானது அதனுடைய பயன்படுத்தும் முறைகள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதை பற்றிய தொழிற்சாலைகளும் அநேகம் வந்துவிட்டது. ஆனால் சிறுதானியங்களில் சார்ந்துள்ள தொழிற்சாலைகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. சிறுதானியங்களை பயன்படுத்துவதற்கு சிறுதானியங்களை அறுவடை செய்த பிறகு
அவற்றை 10 முதல் 12 விழுக்காடு ஈரப்பதம் அளவிற்கு அவற்றை சூரிய ஒளியில் காய வைக்க வேண்டும். இல்லாவிடில் மெக்கானிக்கல் ட்ரையிங் மூலமாக மிஷினரி பயன்படுத்தியும் நாம் இதை காய வைக்கலாம். காய வைத்த பிறகு அதனை டிகார்டிகேஷன், தோல் உரிப்பது அதனுடைய முதல் பதப்படுத்தும் முறையாகும். தோல் உரிப்பதற்கு இந்த சிறுதானியங்களை வந்து நாம் ஊற வைக்கணும். 9 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ட்ரையிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது இந்த ஈரப்பதமும் வெப்பமும் சேரும்போது அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. அதனால் நம்ம ஃபர்தராக அதை வந்து தோல் உரிக்கும் மிஷினில் போடும்போது அதிக அளவு சேதாரம் இல்லாமல் நமக்கு வந்து முழு பயன்பாட்டுக்கு நம் சிறுதானியத்தை நாம் உபயோகப்படுத்த முடியும். அடுத்தது தோல் உரித்து விட்டு சிறுதானியங்களை வந்து நாம் மாவாக அரைத்தோ அல்லது புளிந்தெடுக்கப்பட்ட பொருட்களாகவோ இல்லை மற்றும் மாவு சார்ந்த பொருட்களாகவோ நம்ம இதை பயன்படுத்தலாம். மாவாக அரைக்காமல் அவல் மற்றும் பொரி போன்ற உணவுப் பொருட்களாகவும் அதை நாம் மாற்றி பயன்படுத்தலாம். தோல் உரிக்கப்பட்ட சிறுதானியங்களை நாம் 10 முதல் 15 விழுக்காடு ஈரப்பதம் அளவு தண்ணீர் சேர்த்து நாம் அவற்றை வந்து 250 டிகிரி வெப்பத்துக்கு உட்படுத்தும் போது அவற்றை அவல் மற்றும் பொரி போன்ற பொருட்களாக நாம் அதை மாற்ற முடியும். அந்த இது சத்துக்கள் தவிர எதிர்மறை சத்துக்களான சில ஃபைட்டேட்ஸ், டானின்ஸ் ஆகியவை இந்த சிறுதானியங்களில் காணப்படுகிறது. தோல் உரிக்கப்பட்ட சிறுதானியங்களை நாம் மாவாக மாற்றி அடுமனை பொருட்கள் நாம் அதில் தயாரிக்கலாம். அப்படி அடுமனை பொருட்களாக மாற்றும்போது அதில் இருக்கிற எதிர்மறை சத்துக்களை களைவதற்கு 25 நிமிடம் நீராவியில் வேக வைத்துவிட்டு சூரிய ஒளியிலோ இல்லை மெக்கானிக்கல் ட்ரையரிலோ நாம் அதை காய வைத்து அதன் பிறகாக அந்த மாவை நாம் வந்து அடுமனை பேக்கரி பொருட்கள் செய்வதற்கு நாம் பயன்படுத்தலாம். குளூட்டன் என்கிற புரோட்டீன், புரதச்சத்து கோதுமையில் அதிகம் காணப்படுகிறது. அது வந்து இந்த சிறுதானியங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. எனவே நேரடியாக சிறுதானியங்களை அடுமனை பொருட்களாக மாற்றுவது மற்றும் பிழிந்தெடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரூடட் ப்ராடக்டாக மாற்றுவது சற்று சிரமமான காரியம். எனவே இந்த 50 விழுக்காடு அளவுக்கு இந்த சிறுதானிய மாவையும் கோதுமை மாவையும் கலந்து நாம் பயன்படுத்தும் போது தேவையான அளவு நார்ச்சத்து, புரதச்சத்து மற்றும் செரிமானத்துக்குரிய சத்துக்கள் நம்மோடு சேர்வது மட்டுமில்லாமல் முழுக்க 100% மைதா மாவு சேர்ப்பதற்கு பதிலாக 50 விழுக்காடு நாம் சிறுதானிய மாவு கொண்டு சேர்க்கும் பொழுது நமக்கு தேவையான நார்ச்சத்து, புரதச்சத்து மற்றும் தேவையான ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்கிறது. எனவே சிறுதானிய உணவு நாம் உண்ணும் விகிதமும் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சிறுதானியங்கள் வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை சத்துகள் அதனுடைய அளவை குறைப்பதற்காக பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம் உணவில் சிறுதானியங்களோடு சேர்த்து அருந்துவது நல்லது. அதே போன்று திணை பாயசமானது, பால் சேர்த்த திணை பாயசமானது ரிட்டார்ட் பவுச்சுகளில் அடைத்து கொதிகலனில் வைத்து 115 டிகிரி வெப்பத்தில் 15 நிமிடங்கள் அதை நாம் வேக வைக்கும்போது இந்த ரிட்டார்ட் பவுச்சில் வைத்திருக்கக்கூடிய பாயசமும் 3 மாதம் அளவிற்கு நாம் வைத்து அதை சாப்பிட முடியும். அதை தொடர்ந்து அதனை பிஸ்னஸ், ஒரு சிறு தொழில் முனைவோருக்கான ஒரு தொழில் யுக்தியாக இதை பயன்படுத்தி தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அநேகம் இருக்கின்றன. இதை நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக இதற்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். மேலும் பிழிந்தெடுக்கப்பட்ட உணவு வகைகளில் 100% மைதாக்கு பதில் 50% சிறுதானிய மாவு கலந்து நாங்கள் அதை பிரிந்தெடுக்கப்பட்ட நூடுல்ஸ் மற்றும் சேமியா போன்ற பொருட்களாக நாங்கள் அதை உருவாக்கி இருக்கிறோம். அதில் வந்து நம்ம குளூட்டன், புரோட்டீன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 2% அளவுக்கு நாங்கள் வந்து குவார்கம், அந்த கிளஸ்டர் பீன், கொத்தவரங்காயில் கிடைக்கிற குவார்கம்மை வந்து நாங்கள் இதில் அடிட்டிவாக சேர்த்துருக்கோம். அதனால் இந்த பிழிந்தெடுக்கப்பட்ட உணவுகளும் வந்து இன்றைய காலநிலைக்கு ஏற்ற உடனடியாக தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இதே சிறுதானியத்தை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி. சுதா அவர்களை 044525283080 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. உழைக்கிறதுல பட்டிய கிளப்பும், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸின் மகத்துவம். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 26.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 71.8% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.9% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.7% மழையின் அளவு 0.7 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 527.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.9 ஹெப்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.1 இருந்தது. மேலும் மாநிலத்தின் மொத்த மழையளவு 4.5 மில்லிமீட்டராக பதிவாகியது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கான மீனவர்களுக்கு முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். சுவை மிகுந்ததும் பல்லால் கடித்து சுவைப்பதற்கும் எளிதாக இருப்பது செங்கரும்பாகும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் விழா காலங்களில் அதிகமாக விற்பனைக்கு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செங்கரும்பு சாகுபடி குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் நாகேஸ்வரி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம்.
செங்கரும்பு சாகுபடி. செங்கரும்பு சாகுபடியை பற்றி சிறு குறிப்பு. இந்த செங்கரும்பு எனப்படுவது பொங்கல் நேரத்தில் நாம் வீடுகளில் பண்டிகைக்காக பயன்படுத்தப்படுவது. செங்கரும்பு, மென்கரும்பு, நாட்டுக்கரும்பு, வீட்டடி கரும்பு, பொங்கல் கரும்பு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இந்த கரும்பு மிக குறுகிய இடங்களில் சேலம், மதுரை, தருமபுரி, சின்னமனூர், தஞ்சாவூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் சாகுபடி செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் சுமார் 1500 ஏக்கரில் பரப்பில் மட்டும் இந்த செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த கரும்பில் சர்க்கரை சத்து குறைவாக, அதாவது சுக்ரோஸ் சத்து குறைவாகவும் ஃப்ரக்டோஸ் சத்து அதிகமாகவும் இருப்பதால் கரும்பு மிகவும் இனிப்பையாக காணப்படும். இது ஜூஸ் கண்டென்ட் அதிகமாகவும் ஃபைபர் கம்மியாகவும் இருக்கிறது. இந்த கரும்பு பெரும்பாலும் பற்களுக்கு மிகவும் சிறந்தது. இதை கடித்து உண்பதால் பல் ஈறுகள் வலுவடைகின்றன. பொங்கல் சமயத்தில் மட்டும் இந்த கரும்பு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் இதன் சாகுபடி அந்த ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் நடைபெற்று வருகின்றது. இதுவரை இந்த செங்கரும்புக்கு சரியான தொழில்நுட்பங்கள் இல்லை. தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் தொழில்நுட்பங்கள் தரும் பொருட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செங்கரும்பு சாகுபடிக்கு சுமார் 15,000 இருபரு கரணைகள் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். 5 முதல் 6 மாதம் வயதுடைய தாய் கரும்பில் 15,000 இருபரு கரணைகள் வெட்டி எடுக்க வேண்டும். இந்த கரணைகளை நன்கு கரணை நேர்த்தி செய்துவிட்டு பின்பு இந்த அகல பாத்திகளில் நட வேண்டும். 4 அடி அகலமுள்ள பாத்திகளில் 1 அடி அகலமுள்ள இரட்டை வரிசைகளில் கரும்பிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக இதனை நடவு செய்ய வேண்டும். விதை நடவு செய்த 3வது நாளில் அட்ரஸின் களைக்கொல்லியை ஏக்கருக்கு 1 கிலோ என்ற வீதத்தில் 200 லிட்டர் நீரில் கரைந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளித்த மூலம் 30 நாட்களுக்கு களைகளை கட்டுப்படுத்தலாம். மீண்டும் 35ஆம் நாள் ஒரு கைக்களை எடுப்பதன் மூலம் களைகளை கட்டுக்குள் வைக்கலாம். இதற்கு ஆலைக்கரும்பிற்கு பரிந்துரைக்கப்படும் 300 கிலோ தழை, 200 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 100 கிலோ மணிச்சத்துவே இதற்கும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த 100 கிலோ மணிச்சத்தினை 250 கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரமாக ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக இட வேண்டும். மீதமுள்ள தழை மற்றும் சாம்பல் சத்துக்களை 3 சம பாகங்களாக பிரித்து 30, 60 மற்றும் 90 நாட்களில் இட வேண்டும். இந்த கரும்பில் பெரும்பாலும் நோய்கள் தாக்குவதில்லை. ஆனால் இளங்குருத்து புழுவின் தாக்கம் மற்றும் தென்படுகின்றது. இளங்குருத்து புழுவினை கட்டுப்படுத்துவதற்கு ஃபிப்ரோனில் எனப்படும் குருணை மருந்தினை அந்த புழு தாக்கிய குருத்தினை நீக்கிவிட்டு அந்த குருத்திற்குள் குருணை மருந்தினை நேரடியாக இடுவதன் மூலம் அந்த புழுவின் தாக்கத்தை குறைக்கலாம். மற்ற பூச்சி நோய் தாக்குதல்கள் இதில் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. கரும்பு இளம் பருவத்தில் இருக்கும் பொழுதும் கரும்பு முதிர்ச்சி அடையும் பொழுதும் எலி மற்றும் அணில்களின் தாக்குதல் அதிகமாக தென்படும். இவ்வாறு தாக்கப்பட்ட வயல்களில் இந்த வயல் ஓரங்களில் குருணை மருந்தினை, ஏதாவது ஒரு குருணை மருந்தினை மேலத்தையான் போன்ற பவுடர் அல்லது குருணை மருந்தினை நீரில் கரைத்து வயல்களின் ஓரத்தில் தெளிப்பதன் மூலம் அந்த துர்வாசத்திற்காக அந்த அணில் மற்றும் எலிகள் உள்ள வயலுக்குள் வராமல் நம்ம தடுக்கலாம். இதன் மூலம் அந்த தாக்குதல்களை குறைக்கலாம். மற்றபடி எலி கிட்டிகளை பயன்படுத்துவதன் மூலம் எலிகளின் தாக்குதலை குறைக்கலாம். செங்கரும்பு சாகுபடிக்கு தகுந்த பருவம் ஏப்ரல் மற்றும் மே ஆகும். நடவு பருவம் ஏப்ரல் மே மாதங்களில் இருந்தால் அறுவடை சரியாக பொங்கல் நேரங்களில், அதாவது தை மாதத்தில் அறுவடைக்கு வரும். இந்த பயிருக்கு நீர் மற்றும் சத்து மேலாண்மை மிகவும் இன்றியமையாதது. நீரும் சத்தும் நிலத்தில் சரியாக இருப்பதன் மூலம் அந்த கரும்பின் வளர்ச்சியை நாம் நன்கு தீர்மானிக்கலாம். இந்த கரும்பின் பயிர்விடுவதற்கு நிலத்தின் அங்ககச்சத்து சுமார் 0.75% மேல் இருக்க வேண்டும். இதற்காக அனங்கக சத்துக்களிற்கு பதிலாக ஒரு 1/4 பங்கு அல்லது அரை பங்கு அங்கக சத்துக்கள், மூட்டமேற்றிய தொழு உரம், கம்போஸ்ட் உரம் அல்லது கரும்பு தொகை கம்போஸ்ட் உரங்களை பயன்படுத்தலாம். நீரும் மிக மிக இன்றியமையாதது. இந்த பயிர் ஆரம்ப பருவத்தில் 40 நாட்கள் வரை நீர் தேக்கத்தை தாங்குவதில்லை. மிகுந்த பயிர் இடைவெளி காணப்படும். அதேபோல் வறட்சியையும் இப்பயிர் தாங்குவதில்லை. அதனால் சரியான நீர் மேலாண்மை மிக மிக இன்றியமையாததாகும். சொட்டு நீர் பாய்ச்சுவதன் மூலம் இந்த கரும்பின் மண்ணில் நீர் பிடிப்பு திறனை நிலையாக பராமரிப்பதன் மூலம் கரும்பின் வளர்ச்சியை நன்கு உயர்த்த முடியும். இதன் மூலம் மகசூல் நன்கு கிடைக்கும். இந்த சொட்டு நீர் பராமரிப்பின் பொழுது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சொட்டு நீர் விடுவதன் மூலம் மண்ணின் ஈரத்தை கைப்பிடி பதத்தில்
பராமரிப்பதன் மூலம் கரும்பின் மகசூலை நாம் நன்கு உயர்த்தலாம். இவ்வாறு பராமரிக்கப்பட்ட கரும்பின் மகசூல் ஒரு ஏக்கருக்கு 60 டன்கள் வரை நாம் உயர்த்த முடியும். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் நாகேஸ்வரி அவர்களை 043161447 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 6/5/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. திருந்திய நெல் சாகுபடி குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் மருத்துவக்குடி கிராம விவசாயி எம் கும்பலிங்கம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வாத்து வளர்ப்பு குறித்து நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி குமாரவேல் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மாவட்டம் கொருக்கை கால்நடை பண்ணையின் செயல்பாடுகள் குறித்து கொருக்கை கால்நடை பராமரிப்பு பண்ணையின் துணை இயக்குனர் டாக்டர் டி தமிழ்செல்வன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.